வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய கேபினட் அண்ட் அக்ரிலிக் பேனல் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பிளாக் அண்ட் வந்து பிளாக்கு, அதாவது பிளாக்லாம் வந்து ஸ்மோக் கிரே வித் வந்து பெயிண்டிங் கூட பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுடைய கேபினட்டுக்கு கரெக்டாக செட் ஆகும். இதனுடைய ஃப்ரண்ட் லுக்கு. இந்த கேபினட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ்ட் அப்ளை பண்ண தேவையில்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 8 போல்ட்டு 3x12 போல்ட் இருக்கும். இந்த 3x12 போல்ட்டில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் 2 இருக்குது, அடுத்து வந்து 2 இருக்குது, அடுத்து இந்த கார்னரில் 2 இருக்கும். ஃபேஸ்ட் அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே வந்து கேபினட்டில் வந்து நம்ம நெட்டை ஓப்பன் பண்ணி 3x12 வந்து போல்ட்டு போட்டிருக்கோம். அந்த போல்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்ட்டு போட்டு அப்ளை பண்ணணும்னு கிடையாது, டைரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு அக்சஸரிஸு க்ளீனாக ஃபிட் ஆகிருக்கும். கேபினட்டில் வந்து அங்கே இடிக்குது இங்கே இடிக்குதுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடம். அடுத்து வந்து கண்ட்ரோல்ஸுக்கு கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு லிம்ப் கொடுத்துருக்கேன். அந்த லிம்புக்கு மேலே தான் வந்து கண்ட்ரோல் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோலுக்கு மேலே வந்து நல்லா க்ளியராக இடம் இருக்குது. அதனால் வந்து அதுவும் இடிக்காது. அதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் அதே மாதிரியே இருக்கும். யூஎஸ்பி சாக்கெட்டு எல்லாமே வந்து நீட்டாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. விஏ மீட்டரும் அதே மாதிரியே வந்து 2 நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு விஏ மீட்டரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சீட் ஆகிடும். தென் யூஎஸ்பி போர்டும் அதே மாதிரி தான். அந்த பிவிசி மெட்டீரியல் மட்டும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாங்க. எடுத்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபேஸ்ட் அப்ளை பண்ண தேவையில்லை. பட் அந்த பிவிசிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபேஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி பேக் சைடு ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். பேக் சைடு ஃபிட்டிங்கில் வந்து இது வந்து FT03க்கு கொடுத்துருக்கேன், ரஷ் கிட் கொடுத்துருக்கேன். இது இப்போ இந்த அசம்பிளிங்க்கு தேவையில்லை. அதனால் வந்து இதை வந்து டேப் அப்ளை பண்ணி விட்டாச்சு. கீழே வந்து 6 RCA சாக்கெட்டு. இந்த 6 RCA சாக்கெட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபேன் கொடுத்துருக்கேன். தென் பனானா சாக்கெட் 5.1, அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து மறைச்சாச்சு. தென் கம்ப்யூட்டர் சாக்கெட். இது எல்லாமே ஃபிக்ஸிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பனானா சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாச் பொசிஷன் கொடுத்துருப்பேன். இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நாச் இருக்கும். ஸோ அந்த நாச் இருக்கும்போது பனானா சாக்கெட் வந்து ஸ்லிப் ஆகாது, ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் போட்டு லேஸாக டைட் பண்ணால் போதும், மறுபடியும் ரொட்டேட் ஆகாது. அந்த கீழே ஒரு சின்ன நாச் இருக்கும். அந்த நாச் இருக்கிறதால வந்து லாக் ஆகிடும். அது பனானா சாக்கெட்டு அந்த நாச் ப்ரொவிஷன் இருக்கும். அந்த ப்ரொவிஷனை உள்ளே போட்டு லாக் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து திருப்பினா வந்து இது வந்து பாட்டம் வந்து சுற்றாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த நாச் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த நாச் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேபினெட் அண்ட் பேனல்ஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டக்ட் பண்ணுங்கள். இது வந்து உள்ள இன்டீரியரில் அந்த பக்கம் வெளியே பார்த்தது உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் கரெக்டான ப்ளேஸ்மெண்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். இது வந்து அக்ரிலிக் கேபினட் அண்ட் பேனல் ரெண்டுமே செட்டாக கிடைக்கும். நீங்கள் வேறு கேபினட் போட்டு இதுக்கு அக்ரிலிக் பேனல் நிறைய பேர் கேட்குறாங்க. அது மாதிரி போடும்போது வந்து இந்த ஃபிக்சேஷன் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஃபேஸ்ட்டு போட்டு ஒட்ட வேண்டியிருக்கும். அது மாதிரி ஒட்டினா வந்து ப்ராப்ளம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்து நம்ம அந்த என்கிரேவிங் ஆர் ஏதாவது ஃபேஸ்ட்டு பட்டுச்சுன்னா எடுக்கிறதுக்கு வந்து மறுபடியும் நாங்கள் கொடுக்குற நாபு, இந்த நாபால் தான் வந்து மறுபடியும் எடுக்கணும். ஏன்னா அக்ரிலிக் ஷீட் வந்து கிராச்சஸ் வராது. பாருங்கள், நான் இங்கே தேய்க்கிறேன். இங்கே தேய்க்கும்போது இந்த கிராச்சஸ் வராது. நீங்கள் வேறு எதில் யூஸ் பண்ணாலும் கிராச்சஸ் வந்துடும். அக்ரிலிக் ஷீட்டை வச்சு அக்ரிலிக் ஷீட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணணும், இல்லை வந்து இந்த என்கிரேவிங்கில் வந்து லெட்டர்ஸில் வந்து ஒட்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். நாங்கள் கொடுக்குற நாபையே வந்து வச்சு மேலே அழுத்துனீங்கன்னா அந்த கிராச்சஸ் வராமல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த நான் கொடுக்குற நாப்லேயே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். அதாவது ஃபேஸ்ட் எதாவது அப்ளை ஆகிடுச்சு இந்த எட்ஜில் ஃபேஸ் அப்ளை ஆச்சுன்னா இதை வந்து அக்ரிலிக் நாபால் தான் எடுக்கணும். அக்ரிலிக் நாபால் எடுக்கும்போது கிளியராக அந்த ஃபேஸ்ட் எல்லாம் வந்துடும். இப்போ எங்கள் பேனலுக்கு வந்து ஃபேஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் ஏதாவது ஃபேஸ்ட் அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அக்ரிலிக் நாபாலேயே வந்து மேலே வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராச்சஸ் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும்.
அது மாதிரி லெட்டர்ஸ்லேயும் வந்து நீங்கள் இந்த அக்ரிலிக் நாப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டிகல்ஸில் வந்து ஒட்டி இருக்கிற டஸ்ட்டை எடுக்கிறதுக்கு வந்து இந்த அக்ரிலிக் ஷீட் மேலே கொடுத்துருக்க ரிலீஸ் எடுத்துக்கணும். அந்த ரிலீஸ் எடுத்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா வந்து கிராச்சஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு துணியோ வேறு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த அக்ரிலிக் ஷீட்லேருந்து கம் ஷீட் மேலே ஒட்டியிருப்பாங்க, இந்த ரிலீஸ் ஒட்டியிருப்பாங்க. அந்த ரிலீஸில் இருக்கிற கம் மூலமாக வந்து அப்படி மேலே வச்சு ஒட்டி எடுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒட்டி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். வேறு முறையில் எடுத்தோமா கிராச்சஸ் வந்துடும். இதை அழுத்தி எடுத்தோமா உள்ளே இருக்கிற டஸ்ட்டு, இந்த சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டாக இருக்கும், பேப்பர் டஸ்ட்டு. அந்த பேப்பர் டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படி ஒத்தி எடுக்கணும். ஸோ இது 2 மட்டும் கேட்டிங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். தேங்க்யூ.